கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை பங்குனி மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தாழ்மையிலே மனமில்லாதவர்கள். இன்றைய தியான வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். தியானம். திரளான செல்வம், உயர்ந்த கல்வி, உலகத்தின் செல்வாக்குகள் போன்றவற்றிலே மனிதர்கள் மேன்மை பாராட்டுகின்றார்கள். விசுவாசிகள் யாவரும் இவற்றிற்கு முற்றிலும் விதிவிலக்கானவர்கள் என்று கூறிவிட முடியாது. இன்று மட்டுமல்ல, சபையின் ஆரம்ப காலத்திலேயே இத்தகைய தன்மைகள் விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்டது. அக்காலத்திலே தேவ ஊழியராகிய யாக்கோபு விசுவாச மார்க்கத்தாரை நோக்கி, என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்கு வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயஸ்தனங்களுக்கு முன்பாக இழுக்கின்றார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட வேற்றுமைகள் ஒரு விசுவாசியின் மனதிலே வளரும் போது ஒருவேளை அவன் உலக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய மேட்டுமையினால் அவன் தன்னை ஆவிக்குரிய வறுமைக்கு ஒப்புக் கொடுக்கின்றவனாக இருக்கின்றான். நீங்கள் நற்கிரியைகளிலே வளர்ந்து பெருகுகின்றவர்களாக இருங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உமக்கு முன்பாக நான் தெய்வீக சுபாவத்திலே தரித்திரனாக காணப்படாதபடிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.